ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு தமிழ் வருடம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆண்டினுடைய பலனை நாங்கள் பார்க்கிற போது கணிக்கிற போது ராஜ கிரகங்கள் ஓர் ஆண்டுக்கு மேல் ஒரு இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராஜ கிரகங்கள் சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நகர்கிறார்கள், அதை வைத்துத்தான் பலன்களை கணிக்கிறோம். இந்த ஆண்டு சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சியும் இல்லை. அவர் நல்லபடியாக மீன வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அளவில் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் பின்னோக்கி வந்து ராகு மகரத்துக்கும் கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் வரப்போகிறார்கள். குருவை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருந்த குரு ராசியிலே வந்து உச்சமடைய போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் ராசியிலே வந்து உச்சமடைகிற குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி ராசி லக்கணத்துக்கு குரு வந்து உச்சமடைகிறார். அற்புதமான அமைப்பு. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். 1ஆம் இடத்துல ராசியில லக்கணத்துல இருந்து உச்சமடைகிற குரு அவருடைய சிறப்பு பார்வைகளால 5, 9, 7 ராசி அனைத்தையுமே இருப்பிடம் பார்க்கிற இடம் அனைத்தையுமே புனிதப்படுத்துகிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் திரிகோணங்கள் வலுக்கிறது. 1, 5, 7, 9ஆம் இடங்கள் வலுக்கிறது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் அதிசாரமாக சென்று 2ஆம் இடத்துல சிம்மத்தில் அமர்வார். அங்கே கேது இருக்கிறார். கீழ யோகம் ஏற்படுகிறது. குரு கேதுவோடு சேர்ந்தாலும் கேது குருவோடு சேர்ந்தாலும் நன்மைதான், தீமை இல்லை. கோடீஸ்வர யோகம், கீழ யோகம். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு எப்போ தனகாரகர் குரு தனஸ்தானத்திலே வரப்போகிறார். அது அதிநட்பு வீடு, அற்புதமான இடம். சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குரு அதிகமான நற்பலன்களை வழங்குவார். அதுவும் கீழ யோகத்துல சொல்லவே வேண்டாம். நீண்டகால ஜோதிட அனுபவத்தில் பேசுகிறேன். கடகத்தில் இருக்கிற குரு உச்ச குரு, தனுசு மீனத்தில் இருக்கிற குரு ஆட்சி பெற்ற குரு. இவர்களை விட வலிமையான குரு சுபத்துவமாக நல்லபடியாக சிம்ம வீட்டில் இருக்கிற குரு. அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்தில் தனகாரகர் குரு வந்து அமர்ந்து விட்டால் 6ஆம் இடம் 10ஆம் இடத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாரே. 10ஆம் இடம் தொழில் உத்தியோகம், 6ஆம் இடம் உடைய வேலை, 8ஆம் இடம் உடைய ஆயுள் பாவகம் நேரடியாக குருவின் தொடர்புக்குள் வரும். என்ன சொல்ல எப்படி சொல்ல, கடந்த 2-3 ஆண்டுகளாக கடகராசிக்கார்கள் அஷ்டம சனியில படாத பாடு. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை புத்தாண்டு தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான நல்ல வருடமாக இருக்கிறது. பாக்கியாதிபதி குரு ராசியிலேயே வந்து நல்லபடியாக ராசியை புனிதப்படுத்துகிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், தீய சிந்தனை அற்றவர்கள், அற்புதமான மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்க போகிறது. அதனால ஆதாயங்கள் ஏற்பட போகிறது. இப்போது உங்களோட வாழ்க்கையில யாராவது மனிதர்கள் வந்தால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நலன் விரும்பிகளாக வெல் விசேஷாக வாழ்க்கை முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடம் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. திருமண தடைகள் அப்படியே விலகி தவிடுபடியாகும். கணவன் மனைவிக்கு இடையில, காதலன் காதலிக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களுக்கு இடையில, வேற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர்களுக்கு இடையே, உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த பிணக்குகள் எல்லாமே அப்படியே விலகும். குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் காதலில் விழப்போகிறீர்கள். பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்க போகிறது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள், காதலில் இருப்பவர்கள் திருமணம் நோக்கி நகரப் போகிறீர்கள். மனசுக்கு பிடிச்ச வரன், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச திருமணம். என்ன சொல்ல எப்படி சொல்ல, மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்கக்கூடிய, கை நிறைய காசு பணம் வரக்கூடிய, பொருளாதார தடைகள் எல்லாம் விலகக்கூடிய, இறை அதிர்ஷ்டமும் இறை அருளும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ராசி புனிதம் அடைந்திருக்கிற போது உடல்லையும் மனதிலையும் ஒரு விதமான தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு விதமான உற்சாகம் அற்புதமாக இருக்கும். இதுவரைக்கும் மனச்சோர்வில் இருந்தவர்கள், மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அப்படியே மன அழுத்தத்திலிருந்து விலகப் போகிறீர்கள். நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை, கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, வாழ்க்கை எப்படி இருக்கும்? கை நிறைய காசு பணம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் சந்தோஷமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் உங்களோட நட்பு பாராட்டுகிறார்கள், வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கிறது, கடனும் இல்லை, நோயும் இல்லை, எதிரி இல்லை.
வாழ்க்கையே வரம் இல்லையா? இந்த வரம் நல்லபடியாக இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தடைகள் விலகும், நல்லபடியாக திருமணம் நடக்கும், கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கை நிறைய நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அதாவது பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். பாக்கியாதிபதி ராசியில வந்து அமர்ந்து பாக்கியத்தில் இருந்து பாக்கியத்தை கெடுத்து கொண்டு இந்த சனி பகவானை பார்த்து சாந்தப்படுத்துகிறார். உண்மையில சொல்றேன், பூர்வீக சொத்துகள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்க போகிறது. இறை அருளும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர செயல்படுகிற இந்த காலத்துல உங்கள் திறமைகளை எல்லாம் பட்டை தீட்டி கொண்டு புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். குரு பலம் இருக்கிறது. குருபலம் இருக்கிற போது தானே ஒரு புதிய முயற்சி எடுக்க முடியும். குருபலம் இருக்கிற போது செய்கிற திருமணம் தானே நிலைக்கும் நீடிக்கும். குருபலம் வந்திருக்கிறது. இதற்காகத்தானே காத்து கிடந்தீர்கள். 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு உண்மையில சொல்றேன், கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வரமாக வந்திருக்கிறதுல தனிப்பட்ட முறையில எனக்குமே நல்ல மகிழ்ச்சி. கடந்த சில ஆண்டுகளாக அஷ்டம சனியால இதயமே நொறுங்கி போயிருந்தீர்களே, வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாம் தளர்ந்து போயிருந்ததே, அனைத்து நம்பிக்கையும் தரக்கூடிய அளவுல தனகாரகர் குரு, பாக்கியாதிபதி குரு ராசியில வந்து நட்படைய போகிறாரா, உச்சமடைய போகிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல வார்த்தைகள் இல்லை. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும், அதிர்ஷ்டம் செயல்படும், திறமைகள் வெளிப்படும், கொண்டாட போகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதனா தவறாக புரிந்து கொண்டு விட்டோமே. உண்மையில சொல்றேன், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நன்மைகள் நடக்கவில்லை என்றால் எப்போதுமே நடக்காது. அப்படி இருக்கிறது கோச்சாரம். குருவை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும், அதாவது அக்டோபர் மாதம் அவர் சிம்மத்திலே வந்து அமர்கிற போது கூட ராகுவை சாந்தப்படுத்தி கேதுவோடு சேர்ந்து கேள யோகத்தை ஏற்படுத்துவார். ராகு கேதுகளின் பயிற்சியில் கூட ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே குரு வந்து ராகுவை சாந்தப்படுத்தி விடுவார். கேதுவோடு கேள யோகத்தில் தான் இருக்க போகிறார். 2ஆம் இடத்துல தனகாரகர் குரு அமரலாம் தானே. தனஸ்தானத்துல 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில், 8ஆம் இடம் உடைய மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, திடீரென்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவது, மறைமுக தனலாபம் ஏற்படுவது, உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலக போகிறது. அஷ்டமச்சனி காலத்துல அவ்வளவு கெட்ட பெயர் உங்களுக்கு. நீங்கள் நல்லது செய்து கெட்ட பெயர் எடுத்துக்கொண்டீர்கள். இப்போது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலக போகிறது. உங்களை உறவுகள் புரிந்து கொள்ள போகிறார்கள். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வர போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம் நிறைந்த ஆண்டாக, குதூகலம் நிறைந்த ஆண்டாக, உற்சாகம் நிறைந்த ஆண்டாக, பண வரவு அதிகம் உள்ள ஆண்டாக, வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் தடைகள் விலகக்கூடிய ஆண்டாக, திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக, மனம் முழுவதும் மகிழ்ச்சி தங்கக்கூடிய ஆண்டாக, அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலங்குவதற்கு எதுவும் இல்லை, கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. எவ்வளவு கெடுபலன் தரக்கூடிய 6, 8 போன்ற பாவத்து அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் கணிசமான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நல்லதொரு தசாபுத்தி மட்டும் நடந்தால் உங்களை இப்போது பிடிக்க முடியாது, கொடிகட்டி பறக்க முடியும். கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு 2ஆம் இடத்துல வந்து அமரப்போகிற இந்த குரு சிம்ம வீட்டுல வந்து கேள யோகத்துல, கோடீஸ்வர யோகத்துல வந்து அமரப்போகிற குரு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தொழில, வேலையில, உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்களை எல்லாம் அப்படியே விலக்கி தருவார். நல்ல முன்னேற்றத்தை தருவார். குரு ராசியிலே வந்து இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராசியில வந்து உச்சமடைகிற போது கூட நல்லபடியாக விரயங்கள் எல்லாமே அப்படியே விலகி ராசி புனிதமடைந்து திருமண தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல திருமணம் நடக்க காத்திருக்கிறது. அந்த திருமணம் மனசுக்கு பிடிச்ச நல்ல திருமணமாக இருக்கும். ஒரு மனிதனுக்குங்க கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, உறவுகள் எல்லாம் நட்பு பாராட்டுகிறார்கள், நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல குழந்தை செல்வம் இருக்கிறது, பெயர் புகழ் இருக்கிறது. எதற்கு கவலை, என்ன கவலை? உங்கள் திறமைகளை எல்லாம் பட்டை தீட்டி கொண்டு புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.